சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய அற்புதமான சீவக சிந்தாமணியினுடைய 75வது அமர்வு தொடர்கிறது. இந்த நிகழ்வை நாம் கடவுள் வாழ்த்தோடு தொடங்குவோம். மூவா முதலா உலகம் ஒரு மூன்றும் ஏத்த தாவாத இன்பம் தலையாயது தன்னின் எய்தி ஓவாது நின்ற குணத்து ஒன்னிதி செல்வன் என்ப தேவாதி தேவனவன் சேவடி சேர்துமன்றே. செம்பொன் வரைமேல் பசும்பொன் எழுத்திட்டதே போல் அம்பொன் பிரிவின் மறுவாயிரத்தெட்டணிந்து வெம்பும் சுடரின் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் அம்பொன் முடிமேல் அடித்தாமரை சென்னி வைப்பாம். அம்பொன் முடிமேல் அடித்தாமரை சென்னி வைப்பாம். மிக்க நன்றிங்க அம்மா. ரொம்ப அழகா இன்றைய நிகழ்வு தொடர்கிறது. சீவக சிந்தாமணி, இந்த சீவக சிந்தாமணியினுடைய கடவுள் வாழ்த்தோடு அழகாக தொடர்கிறது. இந்த 75வது அமர்வு பாடுபொருள் 1801 முதல் 1825 வரை நமக்கு 75வது அமர்வு பாடுபொருளாக அமைகிறது. சான்றோர் பெருமக்களே, இந்த 75வது அமர்வானது மிக அற்புதமாக நமக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு 306வது நிகழ்வாக அமைகிறது. இந்த நிகழ்விற்கு சான்றோர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவ செல்வங்களையும் ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த சீவக சிந்தாமணியினுடைய 75வது அமர்வானது 306வது நிகழ்வாக சென்னை செந்தமிழ் மன்றத்திற்கு அமைவதனால் அந்த திருக்குறளை கொண்டு தொடர்கிறோம். இதுவரை வெகுளாமை என்னும் மிகச்சிறந்த அற்புதமான 31வது அதிகாரத்தில் கோபத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள் யாவை அப்படின்னு கேட்டா அதற்குரிய பதிலெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுவரையிலும் தனி மனிதனை பற்றி பேசி வந்த திருவள்ளுவர் இந்த திருக்குறளில் குடும்ப பான்மையை பற்றி பேசுகிறார், சமூகத்தை பற்றி பேசுகிறார். சேர்ந்தாரை கொல்லி, இது ஒரு பழமொழியாக கூட அமைந்திருக்கும். இத ரொம்ப அழகாக சொல்லுகிறார். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமா புனையை சுடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப அழகான செய்தியாக இருக்கிறது. பசி வந்தால் உணவு உண்டால் அவருடைய வயிறு மட்டும் நிறைந்துவிடும், அவருக்கு மட்டும் இன்பம் அளிக்கும். வலி வந்தாலும் அவரையே சாரும், வேற யாரையும் அது சாராது. அதை கண்டு வேணா அனுதாபப்படலாம், அவ்வளவே, அவருக்கு உதவி செய்யலாம். ஆனால் கோபம் யாருக்கு கோபம் வருதோ அவர் கோபப்படுகிறார் என்றாலே மற்றவர்கள் அவரிடம் பேசுவதை தவிர்ப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த கோபமானது சேர்ந்தவரை கொன்றுவிடும், சேர்ந்தவருக்கு துன்பத்தை விளைவிக்கும். இனமென்னும் ஏமா புனையை சுடும், ரொம்ப அழகாக சொல்றாங்க. தன்னை சுற்றியுள்ளவர்களை அழிக்கும் சினமென்னும் நெருப்பு தனக்கு பாதுகாப்பான குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற, அது இன்னும் அழகா சொல்றார், இது உருவகமாகவே சொல்றார்.
மரக்கலத்தினுடைய குடும்பம் என்னும் மரக்கலத்தினுடைய மகிழ்ச்சியை சுட்டெரிக்கும். அதுதான் ரொம்ப அழகாக குடும்பத்தையும் கெடுக்கும், குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியையும் கெடுக்கக்கூடியது கோபம். ரொம்ப அழகான செய்தியை இந்த திருக்குறள் நமக்கு காட்டுகிறது. 306வது திருக்குறள். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமா புனையை சுடும் என்று அழகாக இந்த திருக்குறள் அமைகிறது. இந்த திருக்குறளை சான்றோர் பெருமக்களிடம் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொண்டு, சான்றோர் பெருமக்களே, இந்த 75வது சீவக சிந்தாமணியினுடைய 75வது அமர்வானது இப்போது நமக்கு இசையோடு தொடர் போகிறது. அம்மையார் ரொம்ப அற்புதமா இசையோடு அதை நமக்கு வழங்குகிறார். இப்படி வழங்கக்கூடியவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். திருமதி சாந்தி சுகுமாரன், மேனாள் ஆசிரியர், அஞ்சலக முகவர், தமிழ் ஆர்வலர். இப்படிப்பட்டவர் காஞ்சிபுரத்தில் இருப்பதும் நமக்கு நன்றாகவே தெரிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே 2 முறை நமக்கு நிகழ்வை நடத்தி கொடுத்திருக்கிறார். அம்மா 2 முறையா 3 முறையா அம்மா? அதுவே மறந்து போச்சு. 2 முறை தாங்க. இதுதான் 3வது முறை. ஒருத்தர் வரலன்ன உடனே அதுக்கு ஈடு கொடுத்து பேசினாங்க. ஒரு முறை அவர்களுடைய அமர்வே பேசி இருக்கிறாங்க. இன்றையும் அம்மையாருக்குரிய அமர்வாக இது அமைந்திருக்கிறது. அம்மையார் அவர்களை சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து சான்றோர் பெருமக்கள் அனைவருடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். மீண்டும் சான்றோர் பெருமக்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், மாணவ செல்வங்களையும், ஆய்வாளர் நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த அவையை அம்மையாரிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அழகா சினத்தை பற்றி ஒரு திருக்குறள் அழகா சொல்லி முடிச்சிங்க. எப்படி சினம் தன்னையே கொன்றுவிடும் அப்படின்ற ஒரு சிறப்பான குரல்ல இன்னைக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. தரணி எங்கும் தன் இளம் தளிர் மொழியை உலகெல்லாம் பரப்பி வைத்து நிழல் தரும் தமிழ் அன்னையை உளமாற வணங்கி தொடங்குகின்றேன். ஜீவக சிந்தாமணி எனும் ஒப்பற்ற காவியத்தை இயற்றி ஒப்பில்லா புகழ் பெற்ற திருத்தக்க தேவர் பெருமானை சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். சென்னை செந்தமிழ் மன்றம் அனைத்திந்திய உலக கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கக்கா. அனைத்திந்திய உலக சாதனை புத்தக நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் ஜீவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவில் கலந்து கொண்டுள்ள சான்றோர் பெருமக்களை பணிந்து வணங்குகின்றேன். இப்போ நாம் பார்த்து வரும் ஜீவக சிந்தாமணி தொடரில் இதுவரை ஒரு சிறிய முன்னோட்டம். ஏமாங்கத நாட்டிலிருந்து ஜீவகனை தேடி புறப்பட்ட ஜீவகனின் தோழர்கள் பல பிரதேசங்களை கடந்து வருகின்றனர். அப்போது 4 வகை தானங்களை வழங்கி துறவு ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் சமண துறவிகள் தங்கியிருக்கும் சோலையை அடைகிறார்கள். அங்கு துயர நிலையில் காணப்பட்ட விஜயமாதேவியை காண்கிறார்கள். அவள், நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்கள் வருகையின் காரணம் என்ன என்று அருள் கூர்ந்து கேட்கிறாள். அதற்கு அவர்கள், நாங்கள் ஏமாங்கத நாட்டினர், எங்கள் தாய் தந்தையர் இவர்கள் என்று தங்களை அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். அடுத்து தங்கள் வருகைக்கான காரணத்தை சொல்கிறார்கள். எங்கள் உயிர் நண்பனான ஜீவகனை தேடி வருகின்றோம். ஜீவனுக்கு கட்டியங்காரனால் தீமை ஏற்பட்டது என்று சொல்லி முடிப்பதற்குள் விஜயமாதேவி மயங்கி விழுகிறார். தோழர்கள் விஜயமாதேவியின்
மயக்கத்தை ஒருவாறு தெளிய செய்கிறார்கள். கண் விழித்தவள் தன் மகன் கொல்லப்பட்டான் என்று எண்ணி புலம்பத் தொடங்கினாள் அல்லவா? மேலும் என்ன நடக்கிறது என்று பாடலின் ஊடே சென்று பார்ப்போம். வாருங்கள் சான்றோர்களே. முதல் பாடல் 1801 பாடல். கைமான் கடற்படையுட்காவலனை ஆண்டொழைய பொய்மா மயிலூர்ந்து போகி புறங்காட்டுள் விம்மாந்து யான் வீழ வீழ்ந்தேன் துணையாகி எம்மானே தோன்றினாய் என்னை ஒளித்தீயே. எப்படி பாருங்க, விஜயமாதேவி சொல்றாங்களா, அதான் புலம்பிட்டு இருக்காங்க. அதுல சொல்றாங்க, கைமான் கடற்படையுட் காவலனை ஆண்டொழைய பொய்மா மயிலூர்ந்து போக்கி புறங்காட்டுள். எப்படி சச்சந்தன் அவன் உருவாக்கிய சிறந்த படையுடன் அவனே போரிட்டு இறந்து படுகிறான். அது எப்படிப்பட்டது பாருங்க. இது வளர்த்த காலையே மார்பில முட்டுற மாதிரி இல்லைங்களா? வளர்த்த காலையே மார்பில் முட்டியது போன்றது அவனது நிலைமை ஆயிற்று. அவன் உருவாக்கிய படை மூலமே அவன் இறப்பு நேர்ந்தது. எத்தகைய துயரம் அது! பிறகு நிலையில்லாத மயில் பொறியில் சென்று சுடுகாட்டில் விழுந்தேன். இவங்க இயக்கனாதான் அது இயங்கும். அப்படிப்பட்ட இது அந்த மயிர்பொறி அங்க மன்னன் இறந்து பட்டான்ற அந்த ஒலியை கேட்ட உடனே இவங்களால அந்த மயிர்பொறியை இயக்க முடியல. அந்த இயக்க முடியாததுனால என்ன ஆச்சு, அந்த மயிர்பொறி அப்படியே கீழே விழுது. அது எந்த இடத்துல விழுதுன்னா சுடுகாட்டுல விழுது. சுடுகாட்டுல விழுந்துட்டாங்க. விம்மாந்த யான் வீழ வீழ்ந்தேன் துணையாகி எம்மானே தோன்றினாய் என்னை ஒளித்தீயே. அப்படி விழுந்த எனக்கு துணையாக வந்தவனே, எப்படி உதவியற்ற நிலையில், அதாவது சச்சந்த மகாராஜன் அவரு இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு சுடுகாட்டுல விழறாங்க. அந்த நிலைமையில உதவியற்ற நிலையில இருளாகி இருந்த அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒளியா வந்தவனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிப்பட்ட நீ என்னை விட்டுட்டு சென்று விட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. எப்படி பாருங்க, வினை வலியது என்பதற்கு விஜயின் வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. புண்ணிய உதயம் இருந்த பொழுது பெரிய அரண்மனையில் மன்னனின் அன்பு மனைவியாக இன்பம் துய்த்து வந்தார். மக்களின் அன்பையும் பெற்றவள். இன்று தன்னந்தனியவளாய், அதாவது புண்ணிய உதயம் இல்ல, இப்ப பாவ வினை உதயத்துல இருக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன நேர்ந்தது? தன்னந்தனியவளா இருக்காங்க. யாரிடமும் தன் உண்மை நிலையை கூற முடியாதவளாகவும் துன்பத்தோடு இருக்கின்றார்கள். சிலப்பதிகாரத்திலும் இளங்கோவடிகள் கூறியிருக்கிறார் அல்லவா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று. அடுத்த பாடலில் 1802 பாடல். கையார் இலங்கைக்கிற்கந்து கடன் கொடுப்போய் மொய்யாரோகையனாய் முற்றிழைத்து தான் கொடுப்ப நையால் வளர்ந்த சுனந்தை நவையுரையென் ஐயா என் ஐயா கண்டனையே. எப்படி சொல்றாங்க, மேலும் அவங்க புலம்புறாங்க. ஒரு நல்ல காவலனாக விளங்கிய கந்துக்கடன் மகிழ்ச்சியோடு உன்னை கொண்டு சென்றாரே, கொண்டு போய் நற்தாய் சுனந்தையிடம் கொடுத்தாரே, அப்படிப்பட்ட சுனந்தை துன்பப்படுமாறு அவளை விட்டு நீ நீங்கி சென்றாயே என்று புலம்புறாங்களாம். எப்படி பாருங்க, இங்க ஒரு தாய் தான் இன்னொரு தாயோட உள்ள கிடக்க அறிய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்பார்கள். அது போல தனக்கு ஏற்பட்ட துயரம் போன்றே சுனந்தைக்கும் துயர் ஏற்பட்டிருக்கும். அவள் எப்படி இத்துயரை தாங்குவாள் என்று தன் நிலையை மட்டும் எண்ணி அழாமல் தன் போன்றே வருந்தும் உயிருக்காகவும் வருந்துவது அன்பின் உச்சம். தேவர் பெருமானின் அன்பின் நுட்பத்தை காண்கின்றோம் இங்கு. அடுத்த பாடல் 1803 பாடல். மேலும் விஜயமாதேவி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறோம்.
மின் நிறைத்த பைம்பூம் விலங்கிலை வேந்தன் முன் உரைத்த 3 கனவும் புனையாக என் உயிரை தாங்கி இருந்தேன் பலியாகாது என் அரசே என் பூசல் கேளாதிரந்தனையே. எப்படி என்னுடைய துயரத்தெல்லாம் கேட்காம, என் வருத்தத்தெல்லாம் கேட்காம நீ இறந்து பட்டியே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அரசன் சச்சந்தனிடம் நான் கண்ட கனவுகளை கூறியதும் கலங்காதே, உன் மகன் உனக்கு துணையாக இருப்பான் என்று தைரியம் அளித்தாரே. ஆனால் இன்று இத்தனை நாட்களாக நீ வருவாய், என் துயர் தீர்ப்பாய் என்று நம்பி இருந்தேனே. என் வருத்தத்தை அறியாமலேயே நீ சென்று விட்டாயே என்று புலம்புகிறார். என் உயிரை தாங்கி இருந்தேன். எப்படி சொல்றாங்க பாருங்க. அவங்க உயிர் வாழ்ந்து இல்ல, உயிரை தாங்கி இருந்தாங்களாம். அவள் பெற்ற ஒரு மகனையும் உச்சி முகர்ந்து அன்பு காட்டி வளர்க்க முடியாமல் தவித்தாள். ஒரு நாள் ஜீவகனை கண்டு விடுவோம் என்று நம்பி அவள் உயிரை தாங்கி இருந்தாளாம். உயிர் வாழ்ந்து இல்லை, உயிரை தாங்கி இருந்தாளாம். தேவர் பெருமான் அவள் துயரத்தை பாடல் வரிகளில் எப்படி நிறுவியிருக்கிறார் பாருங்கள். மேலும் அவங்களுடைய துயரம்தான் வெளிப்படுது இந்த பாட்டுல. 1804 பாடல். கோவம்மாவாகி குடியோம்பி நின் குடைக்கீழ் பாவமே செய்தேன் பரிவெலாம் நீங்கினார் போவம்மா என்றுரைப்ப போவேன் முன் போயினாய் ஆவம்மா அம்மா என் அம்மா அகன்றனையே. இங்க அம்மா அம்மான்று ஜீவகனை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பாருங்க, நாட்டை காக்கும் மன்னனாகி மக்களுக்கு செல்வத்தை வழங்கும் திருமகளாகவும் ஒரு கொடையின் கீழ் இந்நாட்டை நீ ஆளப் போகுவதை நீ ஆள்வாய். நீ அப்படி ஆள்வதை நான் கண்டு மகிழ்ந்த பிறகு என்னை நீ துறவேற்றுக்கொள் என்று நீ கூறினால் நான் ஒரு மனதாக துறவேற்றி இருப்பேன். இப்படி என் துயர் பற்றி அறிந்து கொள்ளாமல் சென்று விட்டாயே. என்னால் ஒரு மனதாக துறவையும் ஏற்க முடியாத சூழல் என்னை விட்டு சென்று விட்டாயே என்று புலம்புகிறார். எப்படி பாருங்க, முன்னாடி இருந்த நிலைமை, அரசன் என்ன செய்வார்னா, அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா ஆட்சி புரியிற தகுதி அவங்க குழந்தைக்கு வந்த உடனே அந்த குமரன் கிட்ட, தன் மகன் கிட்ட அந்த அரசாட்சியை ஒப்படைச்சிட்டு அரசன் துறவுக்கு போயிடுவாரு. இந்த நிலையில்லாத வாழ்க்கையில இருந்து தப்பிச்சு நிலையான முக்தி சுகத்தை அடையிறதுக்காக அவங்க துறவு நிலைக்கு போயிடுவாங்க. சில அரசியர்களும் கூட அப்போ துறவு ஏற்று போயிடுவாங்க. அப்படிப்பட்ட வழி வந்தவர்கள்ல இவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு நிலைமை. அவ்வழி வந்த இவர்களின் நிலைமை இப்படி ஆனதால் விசையை துறவு நிலைக்கும் செல்ல முடியாமல் தவிப்பதை நாம் இங்கு எண்ணி பார்க்க வேண்டும். அவளோட துயரம் எப்படிப்பட்ட இருக்குதுன்னா, விஜயமாதேவியோட துயரு கடலில் மிதக்கும் கலத்தையே கவிழ்க்கிற அளவுக்கு அவங்களோட கண்ணீர் பெருகி இருக்காங்க. அதான் இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். கோமான் மகனே குருகுலத்தார் போரேரேன் ஏமாங்கதத்தார் இறைவா என் இன்னுயிரே காமா கடலுள் கலங்கவிழ்த்தேன் கண்ணுள் நீர் பூமான் புனையதாராய் நோக்காது போதியோ. இப்படி பாருங்க சொல்லியிருக்காங்க. சச்சந்த மன்னனின் மகனே, குருகுலத்தில் தோன்றிய சிங்கமே, ஏமாங்கத நாட்டின் அரசன் நீதானே, காமனை போன்றவனே, மலர் மாலை அணிந்த மார்பனே, கடலில் உள்ள கலத்தை என் கண்ணீரால் கவிழ்த்து விட்டேனே, நான் என் செய்வேன்? என் துயர்நிலையை காணாமல் சென்று விட்டாயே என்று பலவாறாக சொல்லி புலம்பி வருகிறார். அவள் துயரத்தை நம்மாலும் தாங்க முடியவில்லை. என்ன செய்வது? விதி வலியது. விஜயமாதேவி ஒரு ராஜமாதா இல்லைங்களா? வெகு தூரத்தில் இருந்தாலும் அவள் மனக்கண்ணில் ஜீவனை பார்த்து கொண்டுதான் இருந்தார். அடுத்தது, வெகு தூரத்தில் இருந்தாலும் அவங்க ராஜமாதா, தூரத்தில் இருந்தாலும் ஒற்றர்கள் மூலமா அவங்க
மகன் எப்படி இருக்கான்னு அவங்க அறிந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். அதை இப்போ அடுத்த பாட்டுல பார்க்கலாம். 1806வது பாடல். தந்தார் கலியானை காவலனார் கான்முலையை வந்தார் வாய் தீதின்மை கேட்டு மறைந்திருந்து நொந்தேன் பலகால் இந்நோயோடே வீகின்றேன் அந்தோ அரணே மற்றாற்றேனால் ஆற்றேனால். இப்படி பாருங்க, மதையானையுடைய சச்சந்தன் மகனான உனக்கு தீமை ஏதும் இல்லை என்பதை இதனால் வரையில் அறிந்து இருந்தேன். உன்னை நேரில் பார்க்க முடியாமல் போனாலும் நீ நன்றாக இருக்கின்றாய் என்பதை அறிந்து நான் துன்பமடையாமல் இருந்தேன். ஆனால் இத்தனை நாள் உன்னை நான் பார்க்காமல் வருந்திய துன்பத்திற்கு ஒரு பதிலும் சொல்லாமல் என்னை விட்டு சென்று விட்டாயே. ஒரு நாள் உன்னை பார்ப்பேன் என்று என் துன்பத்தை தாங்கி இருந்தேன். இனி துன்பத்தை தாங்க முடியாது. அருக பகவானே, நான் இத்துன்பத்துடனே இருந்து விடுகிறேன் என்று புலம்பினார். இப்படி ஜீவகனை பற்றி இவள் புலம்புவதை பார்த்து நால்வரும் ஏதும் புரியாமல் நிற்கின்றனர். இப்போ இந்த இறப்பு பத்தி இங்க ஒரு விஷயம் சொல்லணும். இறப்பு என்பது எல்லோருக்கும் அமைதியாக ஆத்ம சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படிதான் எல்லாருமே நினைப்பாங்க. உயிருக்கும் அதுவே நன்மை பயக்கும். இதனால்தான் சமண சான்றோர்கள் சமாதி மரணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள். அடுத்ததாக 1807வது பாடல் என்ன சொல்றாங்க விஜயமாதேவின்னா, முன்னொரு கால் என் மகனை கண்டேன் என் கண் குளிர, பின்னொரு கால் காண பிழைத்ததென் தேவிற்கால், என்னொப்பார் பெண் மகளிர் இவ்வுலகிற்றோன்றார்க்கென்று அன்ன பெடுநடையால் ஆய்மையில் போல் வேண்டனலே. அவங்க துயரம் தாங்காம மயங்கி விழுறாங்களா? இப்ப என்ன சொல்லிட்டு மயங்கி விழுறாங்களான்னா, ஒரே ஒரு முறைதான் நான் என் மகனை பார்த்தேன். இப்படியும் அவங்க பெற்றெடுக்கிறாங்க. அந்த ஒரு நாள் தான் அவங்களோட மகனை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கல. அதை இங்க பதிவு பண்றாங்க. ஒரே ஒரு முறைதான் என் மகனை பார்த்தேன். பிறகு ஒரு முறை உன்னை பார்த்து விடுவேன் என்று நம்பி இருந்தேன். தேவர்களே, என் நிலைமையை பாருங்கள். என் நம்பிக்கை வீணானது ஏன்? என் தீவினையால் இது நிகழ்ந்ததோ என்றும் புலம்புகிறார். என்னை போன்ற ஒரு பெண் இனி இப்பூமியில் பிறக்கவே கூடாது என்று மயில் போல் மயங்கி விழுகிறார். நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்ன போல இந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுப்பா அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். ஆனா இங்க விஜயமாதேவி அவங்களும் அதையேதான் சொல்றாங்க. என்ன மாதிரி ஒரு பெண் இனிமே பிறந்து இப்பூமியில பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயில் போல மயங்கி விழுகிறாளாம். அப்போது அங்கிருந்த அந்த ஜீவகரோட தோழர்கள் 4 நிலைமையை யோசித்தோம். ஆனால் என்ன ஆகும் பாருங்க. திடீர்னு வராங்க ஒரு சோலையில. இந்த மாதிரி ஒரு கவலை கொண்ட முகத்தோடு இருக்கிற ஒரு அன்னைய பாக்குறாங்க. அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்க நிலைமை என்ன இருக்கு பாருங்க. அவங்க யோசிக்கிறாங்க, இவங்க இப்படி பேசுறதெல்லாம் வச்சு இவங்க யாரா இருக்கும்? இவங்க தன் மகன் இழந்ததை போல இவங்க தவிக்கிறாங்களே, இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்களாம். ஜீவகனை தேடி வந்தவர்களுக்கு அவருடைய அன்னை கிடைத்தது எப்படி இருக்கும் என்று எண்ணி பாருங்க. அவங்க இப்போ ஜீவகனை தான் தேடி வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு அவரோட அம்மா கிடைச்சிருக்காங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அந்த நிலைமை. இப்படி திருப்புமுனை அமைந்த காட்சிகளை நம் தேவர் பெருமான் எப்படி அழகாக அமைத்துள்ளார்கள் என்று பாருங்கள். அடுத்த பாட்டு 1808வது பாட்டு. பொன்மல்கு மத்தகத்த போர்வேழாம் பொற்பழித்த மண்மல்கு தாரான் பெருமாட்டி வாய்மொழி கேட்டு உள்மல்கு நெஞ்சினராய் ஒய்யினவே வேதுயிராய் கண்மல்கு நீரார் முகமுகங்கள் நோக்கினரே. எப்படி பாருங்க, கண்மல்கு நீரார் முகமுகங்கள் நோக்கினரே. அவங்க கண்ணுல தண்ணீர் வருதான். தண்ணீர் நிக்கிதான். அப்படி நிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணும் புரியல.
இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அம்மா வந்து அவங்களோட உயிருக்குயிரான ஜீவகனை நினைச்சு புலம்புறாங்க, அழறாங்க அப்படின்னும் போது அவங்களால எல்லாத்தையும் இப்ப கனெக்ட் பண்ணி பாக்குறதுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிட்டு விஜயை பார்த்து அப்பதான் சொல்றாங்க, கண்ணீர் மல்க அந்த விஜயை பார்த்து சொல்றாங்க, கட்டியங்காரனின் யானையை கொன்ற நேர்த்தியான மாலை அணிந்த சச்சந்த மாமன்னின் மனைவியான விஜயமாதேவியை இவள்தானோ என்று அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களாம். என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இவங்கதான் அவங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்களாம். அப்போ சச்சந்த மாமன்னன் இறந்ததை எண்ணி வருந்துகிறார்களாம். இப்படிப்பட்ட ஒரு மாதேவி இப்படி விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருந்துறாங்களாம். அதே சமயம் விஜயமாதேவி உயிரோடு இருக்கிறாளே என்று எண்ணி மகிழ்ச்சி அடைகிறாங்களாம். எப்படி பாருங்க, ஒரே சமயத்திலேயே அவங்க வருத்தம் அடைகிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதுவரை அவளை பற்றிய ரகசியத்தையும் ஜீவகனை பற்றிய ரகசியத்தையும் காத்து வந்தவள் ஜீவகனுக்கு ஒரு துயர் என்றதும் ரகசியத்தை போட்டு உடைத்து விட்டாள். ஏன்னா ரகசியம் காக்க வேண்டியதற்கான அவசியம் இனி இல்லையே. ஜீவகன் இறந்து பட்டான் என்றால் அந்த ரகசியத்தை காத்து என்ன பயன்? அதனால அவங்க போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. இவள் உயிரை தாங்க வேண்டிய அவசியமும் இல்லையே என்று போட்டு உடைத்து விட்டார் போல. அடுத்த பாட்டு 1809வது பாட்டு. இப்போ இங்க நீங்க அவங்க புலம்பதை வச்சு இந்த 4 தோழர்கள் வந்து இவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றத ஓரளவுக்கு அவங்க உறுதி செய்யறாங்க. அதுதான் இந்த பாட்டை பார்க்க போறோம். 809. கண்டீர் கருமம் விளைந்தவார் என்றாராய் வண்டார் வண்டகடகம் வன்கடகம் மின்னதங்கை மறித்து கொண்டாய் கடல் வேலி கீழ்மகனை குற்றமாம் உண்டாம் உயிரென்றுவ பெழுந்தாடினரே. எப்படி வெற்றி அவங்களுக்கு வந்து இந்த ஒரு அப்படியே சீன் எப்படி உடனே மாறிடுச்சு பாருங்க. அவ்வளோ கஷ்டத்தை அவங்க இந்நேரம் அவங்க புலம்புறத கேட்டு அவங்க மனசு அவ்வளோ கஷ்டத்துல இருந்துச்சு. இப்படி துயர்படுறாங்களே, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க ஒரு நிமிஷம் அவங்க ஜீவகனோட தாயின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அவங்களுக்கு வந்து அந்த துயர நிலை மாறிடுச்சு. அந்த சூழ்நிலையை மாறி அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்களாம். இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வை கண்டு சுதாரித்தவர்களாக நம் ஜீவகன் மாமன்னனின் மகன், எனவே கட்டியங்காரனை கொன்று நாம் நாட்டை கைப்பற்றுவோம் என்று ஒன்றாக ஊறி தன் கைகளில் வெற்றி முத்திரையை காட்டி மகிழ்றாங்களாம். எப்படி இப்போ நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வெற்றி முத்திரையை காமிச்சு நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் நம்ம மகிழ்ச்சி. அந்த மாதிரி அவங்க வெற்றி முத்திரைய சொல்லி கை தூக்கி அவங்க காமிக்கிறாங்களாம். காலத்தின் மாற்றம் எப்படியெல்லாம் நமக்கு திகைப்பையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது பாருங்கள். எப்போது யாரால் எதனால் திருப்புமுனை நிகழும் என்று அறிய முடியாது. இங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். ஜீவகன் உயிரோடு இருப்பது தெரியாமல் பேதையாய் விஜயமாதேவி மயங்கி கிடக்கிறாள். அவளை பார்க்கலாம் பாருங்கள். 1810வது பாடல். வீழ்ந்து மயில் போல் விசையை கிடந்தாலை தாழ்ந்து பல தட்பம் தாம் செய்ய வேல் பெற்று போழ்ந்தகன்ற கண்ணால் புலம்பா எழுந்திருப்ப சூழ்ந்து தொழுதிரைஞ்சி சொன்னார் அவன் திறமே. எப்படி பாருங்க, மயங்கி கிடக்கிற விஜயமாதேவி பார்த்து அவங்க வந்து அவங்கள எப்படி எழுப்பலாம் அப்படின்னு பாக்குறாங்க. விஜயை குளிர்ந்த பொருட்களால் உணர்வு பெற வைக்கிறாங்க. முன்னாடி கூட நம்ம அந்த பாட்டுல வந்தது, இப்படி குளிர்ச்சி பொருந்திய அந்த முத்துக்கள் எல்லாம் வந்து சந்தனம் பன்னீர் அதெல்லாம் கலந்த குளிர்ச்சியான பொருட்களால எழுப்பினாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இங்கேயும் குளிர்ந்த பொருட்களால அவங்களுக்கு உணர்வு ஊட்டுறாங்க. உணர்வு பெற்ற அவளோ மீண்டும் ஜீவக நிலை எண்ணி அழுகிறாள். அப்போது 4 அழாதீர்கள் அன்னையே, ஜீவகன் உயிரோடுதான் இருக்கின்றான், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று தேற்றினர். அது கேட்டு விஜயமாதேவி ஆனந்த கண்ணீர் சொரிந்து மகிழ்ச்சியுற்றாள். அவள் துயரம் நீங்கினாள்.
இங்கு ஒன்றை நாம் நோக்க வேண்டும். காந்தர்வ தத்தையின் உதவியால் ஆகாச காமினி மூலம் சென்று ஜீவனை கண்ட நந்தட்டனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிட்டவில்லை பாருங்கள். தோழர்கள் நால்வரும் சொந்த முயற்சியால் ஜீவகனை தேடி வரும் வேளையில் சிறப்பு பரிசு போன்று ஜீவகனின் அன்னையை சந்திக்கிறார்கள். நேரான பாதைக்கு எப்போதும் சிறப்பு உண்டு என்பதை இங்கு நாம் அறிகிறோம். வாருங்கள், தேவர் பெருமான் இன்னும் எத்தனை திருப்புமுனைகள் வைத்துள்ளார் என்பதை பாடல் வழி பார்ப்போம். 1811வது பாடல். கொலை கலங்குரு கலங்கொண்டார் தெய்வதம் நிலை கலம் இதுவென நீக்க நீங்கினான் இலக்கணமட பிடியைந்தோர் போதகம் மலைக்கணத்திடை மகிழ்ந்தனையமைந்தனே. இப்படி விஜயமாதேவிக்கு மேலும் விவரமா கூறுறாங்க. எப்படின்னா, இது வரைக்கும் ஜீவகன் உயிரோட இருக்கிறான்றது மட்டும் சொன்னாங்க. எப்படி அவ காப்பாற்றப்பட்டான் அப்படின்ற விஷயத்த சொல்லல. அது இந்த பாட்டுல விரிவா சொல்றாங்க. இலக்கணத்தை உடைய ஒரு பெண் யானையை ஒரு ஆண் யானை கூடி மகிழ்ந்தார் போல ஜீவகன் குணமாலையுடன் மகிழ்ந்து இருந்தான். யானைக்கு கூட ஒரு லட்சணம் கூறியிருக்கிறார். அந்த மாதிரி ஜீவகன் குணமாலையுடன் மகிழ்ந்து இருந்த பொழுது இந்த கட்டியங்காரனானவன் ஜீவகனை சிறைப்படுத்தி சென்றான் என்றும், ஆனால் அப்போது ஒரு தெய்வம் அவனை அரவணைத்து எடுத்து சென்று காப்பாற்றியது அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட? விஜயமாதேவி கிட்ட சொல்றாங்க. எனவே அவன் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று கூறினார்கள். ஒருவருக்கு துன்பம் நேர்ந்த போதும் தப்பிக்க வேற வழியே இல்லை அப்படின்ற போது அந்த துன்பம் விலகினா நம்ம என்ன சொல்லுவோம்? என்னை காப்பாற்றியது தெய்வம்தான், தெய்வம்தான் என்னை காப்பாற்றியது அப்படின்னு நம்ம கூட அப்படித்தானே சொல்லுவோம். அந்த மாதிரி அப்ப சுதஞ்சன தேவன் ஜீவகனை காப்பாற்றினார் இல்லைங்களா? இங்க தெய்வம்னு குறிப்பிடுறாங்க. அதாவது ஜீவகன் நினைச்ச மாத்திரத்திலேயே அவர் ஒரு நினைச்சாரு, அடுத்த நொடி சுதஞ்சன தேவன் என் தோழனுக்கு ஏதோ துன்பம் நேர்ந்தது, அது எவ்விடம் என்று அறிந்து இமை பொழுதில் கவர்ந்து சென்றான் அல்லவா? அதனால் சுதஞ்சன தேவனை தெய்வம் என்றார் போலும். அடுத்த 1812வது பாடல். இனி தோழர்கள் நிலைமை என்ன பார்க்கலாம். பூவுடை தெரியலான் போர்வை நீத்தினி கோவுடை பெருமகனாதல் கொண்டனம் சேவடி சேர்ந்தனம் தொழுது சென்றன மாவடு நோக்கியுள் மகிழ்ந்து கூறினாள். எப்படி மாவடு போன்றிய கண்களை உடைய விஜயமாதேவி கிட்ட போயிட்டு இவங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல விடைபெறாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இனி நம் தோழன் வணிகன் அல்ல, அவன் வணிகன் போர்வையில இருந்த அரசன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஜீவகனை தேடி புறப்பட்ட வேலையை தொடங்கிட எண்ணி அன்னை விஜயமாதேவி கண்டு வணங்கி விடை பெற அவளிடம் வந்தார்கள். அவள் உளம் மகிழ்ந்து ஒன்று கூறுகிறார். இங்கு ஒரு முக்கிய குறிப்பை பார்க்கலாம். சமணர் பள்ளியில் 4 வகையான தானங்கள் வழங்கப்பட்டன. அதில் ஒன்று அன்னதானம், ஒன்று ஔஷத தானம் என்ற மருந்து தானம், ஞான தானம் மற்றும் அபயதானம் என 4 வகை தானத்தை வழங்கினர். அவ்வகையில்தான் யாருமற்ற நிலையில் தனி உறுத்தியான இசைக்கு முனி சங்கம் அபயதானம் அளித்தது, அரவணைத்து ஆதரவு அளித்தது என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்ததாக 1813வது பாடல். தரணி காவலன் சச்சந்தன் என்பவன் பரணினான் பிறந்தான் பகையாவையும் அரணிலான் என் கண் தங்கிய அன்பினான் இரணியன் பட்டதிம் இறை எய்தினான். எப்படி பாருங்க, தோழர்கள் விஜயமாதேவி கிட்ட விடைபெறதுக்காக வந்திருக்காங்க. ஆனாலும் விஜயமாதேவி அவங்க கிட்ட இன்னும் மேலும் குறிப்புகள் எல்லாம் சொல்றாங்க. விஜயமாதேவி அவரோட என்ன சொல்றாங்கன்னா, பரணி நாளில் பிறந்த என் தலைவன் சச்சந்தன் தரணியாலும் சிறப்புகள் பெற்றவன், பகையை கண்டும் அஞ்சாதவன், இருப்பினும் என் மீது கொண்ட அன்பால்
நாட்டு மக்களை காக்காமல் விட்டுவிட்டான். இப்படி பாருங்க, அவ்வளவு வல்லமை இருந்தும் சிறப்புகள் இருந்தும் அவர் என் மேலுள்ள பற்றால இப்படி நாட்டை காக்காம கட்டியன்காரன் கிட்ட விட்டுட்டு அவரும் இறந்து பட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால் இரணியன் பட்ட துன்பத்தை என் மன்னனும் அடைந்தான் அப்படின்னு இங்க குறிப்பிடுறாங்க. தன் மன்னன் செய்த மாபெரும் தவறை விஜயமாதேவி என்று சுட்டி காட்டுகிறார். இத்தவறால் ஏற்பட்ட இடர்களையும் துன்பங்களையும் மேலும் கூறுகிறார். அடுத்த பாட்டுல 1814 பாடல். விசையே என்றுல கோடியே வீரிலேன் பசை நாற்றுஞ்சியான் பட்ட தீதெலாம் இசைய நம்பி கெடுந்துரை தென்னுழை அசைவின்றையன தம்மின் எனச் சொன்னாள். விசைய என்றுல கோடிய வீரிலேன், அதாவது என்னுடைய பெயர் புகழ் பரவறதுக்கு உண்டான புண்ணியத்தை நான் செய்யல அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல குறிப்பிடுறாங்க. ஜீவகனிடம் கூற வேண்டியதை எடுத்து சொல்றாங்க. எப்படி? விஜயை என்ற என் பெயர் புகழ் அடையும்படியான நல்வினையை நான் செய்யவில்லை போலும். என் மீது பற்று வைத்த காரணத்தால் என் மன்னன் இறந்தான். அதனால் நான் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் ஜீவனிடம் இதமாக கூறுங்கள், இதமாக கூறி என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அன்புடன் கூறுகிறார். இது சொல்லிட்டு மேலும் சில அறிவுரைகளை சொல்றாங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். 1815 பாடல். போதைவேல் நம்பி கல்லதை இப்பொருள் யாதும் கூறன்மின் யாரையும் தேரன்மின் ஏதம் இன்னனம் எய்தலார் ஏதை யாரோடும் பெண்ணொடும் பேசன்மின். எப்படிப்பட்ட அறிவுரை எல்லாம் விஜயமாதேவி வழங்குறாங்க பாருங்க. ஒரு ரகசியத்தை காப்பாத்தணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மலர் மாலை அணிந்த என் குமரன் ஜீவகனுக்கு மட்டும் நான் கூறியதை தெரியப்படுத்துங்கள், மற்ற யாரிடமும் இது பற்றி கூற வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறார் விஜயமாதேவி. மேலும் தங்களை அறியாமல் கூட இதில் பிழைகள் நேர்படலாம், கவனமாக இருக்கும்படி அறிவுரை கூறுகிறார். இங்கு ஒரு குறள் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். 65வது அதிகாரம் சொல்வன்மை 644வது குறள். திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனின் ஊங்குயில் கேட்பவரின் தகுதியை அறிந்து சொல்ல தகுதியுடைய அவற்றை மட்டுமே சொல்ல வேண்டும், அதுதான் மிகச்சிறந்த அறம் என்கிறார் குறளாசான். 1816வது பாடல். அவங்க ஜீவகனோட அம்மா மேலும் சில அறிவுரைகளை வழங்குறாங்க. பகைவர் உள்ளமும் பாம்பின் படர்ச்சியும் வகை கொள் மேகலை மங்கையர் நெஞ்சமும் மிகை செல்மே கத்து மின்னும் செந்நில்லலா புகை செய் வேலி நீர் போற்றுபோ சென்மினே. எப்படி? பகைவர் உள்ளமும் பாம்பின் படர்ச்சியும் வகை கொள் மேகலை மங்கையர் நெஞ்சமும். தீப்பொறி போன்ற வேலை உடையவர்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். பகைவர்களின் நெஞ்சமும் பாம்பின் போக்கும் யூகித்தல் முடியாது. மேலாடை அணிந்த பெண்களின் உள்ளத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நிலையில்லாத அந்த மின்னலை போல பகைவரும் பாம்பும் பெண்களின் மனமும் ஒரு நிலையில் இருக்காது, அது உடனுக்குடனே மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நான் கூறிய தகவல்களை வெளியில் யாரிடமும் கூறிடாதீர்கள் என்று அறிவுரை கூறுகிறார். எப்படி பாருங்க, விஜயமாதேவி இந்த இடத்துல தான் ஒரு ராணின்றத நிரூபிச்சிருக்காங்க. அவங்க இப்ப மறைத்துதான் வாழறாங்க. மறந்து வாழ்ந்து வந்தாலும் கூட தன் மகன் ஜீவகனின் பற்றிய தகவல்களை அவ்வப்போது தெரிந்து கொண்டும் இருந்திருக்கிறார்கள். ஒரு ராஜமாதா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்காங்க. நாட்டை மீட்டெடுக்கவும் மகனின் நல்வாழ்வுக்காகவும் விஜயமாதேவி தவமாய் காலத்தை கடத்தியுள்ளார் என்பதை தேவர் பெருமான் மிக தெளிவாக காட்டியுள்ளார். அடுத்த பாட்டு 1817வது பாட்டு.
இப்போ அவங்க கிளம்புறாங்க. அப்போ வந்து விஜயமாதேவிக்கு மன உறுதி அளிக்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். வனக்கரும் சிலை நாணை ஒருமதி எல்லை நாளுள் குணத்தொடு மணிந்த பாதம் குறுகையாங் கொணர்ந்த பின்றை பணித்ததே செய்து பற்றார் பகை முதல் நடத்தும் என்றார் மணிக்கொடி மாசுண்டன்னால் மற்றதே துணைமி நின்றார். இப்போ அவங்க ஜீவகனுடைய நண்பர்கள் அவங்க கிட்ட போயிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒப்புதல் கேட்டுட்டு வர்றதுக்காக போனாங்க. சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து விஜயமாதேவி கிட்ட சொல்றாங்க, நாங்கள் சீக்கிரமா 1 மாதத்திற்குள்ள ஜீவகனை அழைத்து வந்துருவோம். ஜீவகனை அழைச்சிட்டு வந்துருவோம். நீங்க அழைச்சிட்டு வந்து உங்க திருவடியில சேர்ப்போம். பிறகு நீங்கள் உங்களோட அருளால நாங்க வந்து பகையை வென்று நாட்டை பெறுவோம் என்று விடைபெறுகின்றனர். பணித்ததே செய்து பற்றார் பகை முதல் அடர்த்தும் என்றார் மணிக்கொடி மாசுண்டன்னால் மற்றதே துணிமி நின்றார். அப்போ விஜயமாதேவி என்ன சொல்றாங்க, அப்படியே செய்யுங்க, அங்கனமே செய்யுங்க என்று ஆசி வழங்கி அனுப்பி வைக்கிறார். அடுத்ததாக அவங்க வந்து தோழர் வந்து அவங்க ஆசையை பெற்றுட்டு விஜயமாதேவி கிட்ட ஆசையை வாங்கிட்டு படை இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அந்த பாட்டுல என்ன சொல்றாங்க பார்க்கலாம். 1818வது பாடல். பொறிதவம் நெருங்க நோற்று புகரறி நிறைந்த கொள்கை சிறிதவ விசையை பாதம் சென்னியின் வணங்கி மீண்டு வெறி கமல் சோலை நன்னி வேண்டிய அடிசல் கை தொட்டு எரிபடை எழுக என்றார் வளை எழுந்தாத்தவன்றே. எப்படி பாருங்க. பொறிதவம் நெருங்க நோற்ற புகரறி நிறைந்த கொள்கை தெரிதவ விசையை பாதம் சென்னையின் வணங்கி மீண்டும். குற்றமற்ற நோன்பை நோக்கும் விசையின் திருவடியில விழுந்து வணங்குறாங்களாம். மீண்டும் மீண்டும் விழுந்து வணங்கி புறப்பட்டனர். பிறகு தங்கள் படைகள் இருந்த இடம் வந்து அங்க தயாராகிறாங்க. அங்க புறப்படுறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் பண்றாங்க. உண்டு பகையை அழிக்கும் படை எழுவதாக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த போர்ல கிளம்பும் போது அவங்க வந்து உற்சாகம் ஊட்டிப்பாங்க பாருங்க. அந்த படைத்தலைவன் வந்து வெற்றி முழக்கத்துக்கு உண்டான அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து எல்லாரும் அதை திருப்பி சொல்லி உற்சாகம் ஆவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்களை உற்சாகப்படுத்துறாங்களாம். அந்த பகையை ஒழிப்பதற்கான படை எழுவதாக அப்படின்னு சொல்லி உற்சாகமா ஒலி எழுப்பி வெற்றி சொங்கொலி செய்து கிளம்புறாங்களாம். ஜீவகனின் அன்னையை கண்டோம், ஜீவகன் வணிகன் அல்ல அரசனின் மகன் என்பதையும் அறிந்தோம் என்ற மகிழ்ச்சியிலும் மேலும் நாட்டை மீட்டெடுப்போம் என்ற மகிழ்ச்சி நிறைந்த எண்ணங்களால் அவர்கள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டனர். எப்படி? வெறி கமல் சோலை நன்னி வேண்டிய அடிசில் கை தொட்டு எரிபடை எழுக என்றார் வலையெழும் தாத்தனன்றே. அந்த மாதிரி வெற்றி முழக்கோட அவங்க படை கிளம்புது. அந்த படை கிளம்புற காட்சி எவ்வளவு அழகா சொல்லியிருப்பார் பாருங்க நம்ம தேவர் பெருமான். அந்த படை கிளம்புற இடம் எப்படி இருக்கான், நண்பன் குழாம் படையுடன் கிளம்பும் காட்சி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் தேவர் பெருமான். பைந்துகில் மகளிர் தேன் சோர் பவள வாழ்த்துகிற நாணி சிந்தித்து கூந்தல் வாங்கி செவ்வனன் துடைப்பதே போல் இந்திர கோபம் கவ்வி இரகுலர்கின்ற மஞ்சை அந்தரந்தி வந்த பாய்மா வரும் போற்றார் அவர்த்தாலே. எப்படி பாருங்க. இந்திர அந்த இப்போ வந்து ஒரு படை ஒரு இடத்துல தங்கியிருக்கு. அப்போ வந்து அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் அப்படி சகஜமா இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கூட. அந்த மாதிரி அந்த படைகள், அந்த குதிரை படையெல்லாம் வந்து தங்கி இருக்கிற இடத்துல இந்த மயில்கள்லாம் வந்து சகஜமா நடமாட தொடங்கி இருக்கு. அப்படி அந்த மயில்கள்லாம் அப்படி சகஜமா இருக்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, அதுங்க வாயில வந்து இந்திர கோபம்ன்ற சிவப்பு நிற பூச்சிய
வாயில கப்பி வச்சிருக்குங்களாம். அது அப்படி வச்சுக்கிட்டு அந்த சிறகுகளை கோதி விடுதுங்களாம். அதுங்க சிறகுகளை இப்படி கோதி விடுற காட்சி எப்படி இருக்குன்னா, அதாவது பெண்களுக்கு வந்து பெண்களின் உதடுகள் வந்து அதிக சிவப்பு நிறத்தில் இருந்தா அவங்களுக்கு வெக்கம் வந்துருமா. அந்த வெக்கத்தை அந்த வெக்கத்தால அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த உதட வந்து துடைப்பாங்களாம். இப்ப எதனாலன்னா உங்களுடைய கூந்தலால அந்த உதட துடைப்பாங்களாம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி தேவபெருமான் இங்க சொல்றாரு. ஒரு இயற்கை காட்சிய எப்படி பாருது, இயற்கையை ரசித்து அதை மேலும் பெண்களின் இதழோடு ஒப்புமை செய்து அழகுபட கூறியிருக்கார். பைந்துகில் மகளிர் தேன்சோர் பவளவாய் திகழ நாணி சிந்தித்து கூந்தல் வாங்கி செவ்வனம் துடைப்பதே போல். அந்த இந்திரகோபன்ற பூச்சி சிகப்பா இருக்குமா, அதையும் அதனால அந்த பெண்களோட வாய்க்கு ஒப்புமையா அங்க சொல்லியிருக்காரு. இப்படி அங்கு திரிந்த மயில்கள் குதிரையின் கழுத்து இப்போ படை கிளம்புது. அப்புறம் கிளம்பும் போது குதிரைங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேகமா அதனுடைய அசைவுகளை செய்யுங்க இல்லைங்களா. அப்படி செய்யும் போது அந்த கழுத்துல கட்டி இருக்கிற மணி எல்லாம் ஆடுதான், ஒலிக்குதான். அப்படி ஒலிக்கும் போது இது மயிலாம் வந்து கொஞ்சம் நிதானமா அப்படி இருக்கிற இடத்துல அது சகஜமா இருக்குங்க. கொஞ்சம் பரபரப்பான மயில் வந்து ரொம்ப சாதுவான பறவை இல்லைங்களா. அதனால வந்து இந்த குதிரை இது பண்ண உடனே அது வந்து பயந்துட்டு அது சிறகை விரிச்சு பறக்க ஆரம்பிச்சுச்சுங்களாம். படை கிளம்புகிறது என்றாலே கொஞ்சம் அதிர்ச்சியும் அதிரும், அந்த இடம் அதிரும் தானே. இப்பொழுது 1820வது பாடல். அங்க படைகள் செல்லும் வழியை பத்தி இங்க தேவர் பெருமான் விவரிச்சு கூறியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு எப்படி சொல்றாரு பாருங்க. சாந்தின் மேற்றொடுத்த தீந்தேன் தன்மதி கோடு போழ போந்து மட்டருவி வீழும் பொன்னெடுங்குன்றமம் தன் ஏந்த பூங்காவு சூழ்ந்த இரும்புணல் யாரும் நீந்தி மாந்தரே மலிந்த நாடு மடுத்துடன் சென்றதன்றே. அந்த அவங்க அந்த படை போற வழி எப்படி இருந்துச்சுன்னா, பொன்மயமான மலைகளை தாண்டி போறாங்களாம். அப்புறம் மலர் சோலைகள் ஊடாகவும் அவங்க படை செல்லுது. நீர் நிறைந்த ஆறுகளையும் கடந்து செல்றாங்களாம். அப்போ அவங்க வந்து அந்த அந்த மாதிரி போகும்பொழுது அவங்க கையில வேல் வச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அந்த வேல் வந்து அந்த சந்தன மரத்தில் கட்டியுள்ள தேன் அடைய வந்து அந்த படை வீரர்கள் வச்சிருக்கல அந்த வேல் பட்டு கிழிஞ்சிருதான். அந்த தேனடை கிழிஞ்சி அதுல இருந்து தேன் அருவி போல கொட்டுகின்றதாம். இப்படிப்பட்ட அந்த தேன் அருவி கொட்டுற அந்த மலையெல்லாம் தாண்டி மலைகளை வழியா அவங்க போறாங்களாம். தேவர் பெருமான் எப்படி அருமையா சொல்றாரு பாருங்க. சாந்தின் மேற்றொடுத்த தீந்தேன் தன்மதி கோடு போழ போந்து மட்டருவி வீழும் பொன்னிடும் குன்றமம் தன். அந்த அருவி போல அந்த கொற்ற அந்த தேனடை கொற்ற அந்த குன்று பக்கமா, குன்று போல குன்று இருக்கிற பக்கமா அவங்க போறாங்களாம். எல்லாம் தேவரின் சிறப்பு. குளிர்ச்சியான சோலைகளையும் நீர் நிறைந்த ஆறுகளையும் அவங்க கடந்து மக்கள் வாழும் பகுதிக்கு அருகில செல்றாங்க. இப்ப அடுத்த பாடலை பார்க்கலாம். 21வது பாடல். மது குலாமலங்கன் மாலை மங்கையர் வளர்த்த செந்தி புதுகலத்தெழுந்த தீம்பார் பொங்கலி நுரையீர் பொங்கி கதிர்த்து வெண்மாடம் தோன்றும் செவ்வையீர் காலம் நான்கில் நதிக்கரை சென்று விட்டார் நச்சையீர் அரவோடுப்பார். எப்படி பாருங்க, தேன் பொருந்திய மலர் மாலை அணிந்த பெண்கள் எப்படி அந்த அந்த இடத்தை எப்படி நம்மளுக்கு காட்சிப்படுத்துறாரு பாருங்க. ஏமாமாபுரம் நம்மளுக்கு எப்படி காட்டி அப்படிங்க நம்மளுக்கு வந்து இதுல காட்டுற மாதிரி கேமரால காமிக்கிற மாதிரி காமிக்கிறார் பாருங்க. தேனுள்ள மலர் மாலை அணிந்த பெண்கள் புது பானையில் செந்தி இட்டு பாலை காய்ச்சுகின்றார்களாம். அது பொங்கி வருவது போல் இந்நகர் உள்ளதாம். எப்படி பாருங்க, பானைய புது பானை உங்களுக்கு வந்து நல்ல சிகப்பு கடல்ல செம்மண் நிறத்தோட இருக்கும் இல்லைங்களா. அது அந்த மாதிரி அந்த ஏமாமாபுரத்தின் மதில் சுவர் இருக்கான், செங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. அதனால வந்து
அது பானை மாதிரி செம்மை நிறத்தோடு இருக்கு. அந்த மதில் சுவருக்கு உள்ளே வெள்ளை நிற மாளிகைகள் உள்ளனவாம். அந்த மாளிகை வந்து பால் பொங்கா மாதிரி இருக்காம். பால் பொங்கி வருவது போன்று இருக்காம். நல்லதொரு உவமை இங்க நமக்கு தேவர் பெருமான் காட்டியிருக்காரு. அதைத்தான் பானையில் பொங்கும் பால் போல கோட்டையும் மாளிகையும் உள்ளன என்று அற்புதமாக காட்சிப்படுத்தியுள்ளார். இப்படி ஏமமாபுரத்தின் புறத்தே நஞ்சு போன்ற பற்களை உடைய நால்வரும் தங்குகின்றனர். எப்படி பாருங்க, அவங்க வந்து அந்த நால்வரும் தோழருக்கு தோழர், பகைவருக்கு பகைவர் இல்லைங்களா? அதனால அவங்க நஞ்சு போன்ற பற்களை கொண்டு இருந்தாங்களாம். கதிர்த்து வெண்மாடம் தோன்றும் செவ்வையிற் காதம் நான்கில் நதிக்கரை சென்று விட்டார் நச்சையிட்டர ஓடப்பர். அந்த பாம்புக்கு இணையாக இங்க சொல்றாரு. அடுத்த பாடல் 1822 பாடல். அவங்க தங்கி இருந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்றாரு இந்த பாட்டுல. மாநயா நோக்கியார் மருங்குல் போல்வதோர் கானையார் தடைகரை கதிர்கண் போல்களார் தேனையாம் பூம்பொழி சென்னை வெண்மலர் ராணையானால் வரும் தனப்பின்றெய்தினார். இப்படியாக அவர்கள் நால்வரும் ஏமமாபுரத்துக்கு அருகில் வந்து சேர்ந்திருக்காங்க. அப்படி அவங்க இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா, மங்கையின் இடையை போல வளைந்துள்ள ஆற்றின் பகுதியா இருக்கான், வளைந்த பகுதியா இருக்கான். அந்த கரை பகுதியில கதிரவன் ஒளியே உள்ள வர முடியாத அளவிற்கு அடர்த்தியான மரங்கள் அடர்ந்து இருக்கிறதாம். அந்த சோலையில மேடான ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில தான் அந்த நால்வரும் உட்கார்ந்து களைப்பை நீக்குகின்றார்கள். அந்த சோலை பற்றி மேலும் குறிப்பிடுறாரு. அது எப்படி இருக்குன்னு 23வது பாடல பார்க்கலாம். பார்ந்து தேன் துளித்து மட்டுயிர்த்து வார்மணல் ஆர்ந்து போதருந்த விசெடுத்த தொத்து மேல் தூர்ந்து தேன் வண்டொடு துதைந்துள் புக்கவர் போந்து போ கரியத பொழிலின் பெற்றியே. எப்படி அவங்க தங்கியிருந்த எப்படி இருந்துதான், மலர்ல இருந்து தேன் எடுத்துட்டு வந்து சேர்த்து வச்ச தேன் அடையில இருந்து தேன் அடை நிரம்பி அதுல இருந்து சொட்டுதான் திருப்பி மலர்கள் மேல சொட்டி அந்த பூக்கள் விழுந்து அதுவே வந்து ஒரு இருக்கைய போல இருக்கா காட்சியளிக்குதான். அந்த மலர்கள்லாம் ஒன்றாக அப்படி கொட்டி தேனோட அப்படி ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஒயர் கூடையெல்லாம் பின்னி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பாக்குறதுக்கு அது வந்து இருக்கை போல இருக்கான். அந்த அந்த அதுவும் இல்லாம அந்த மேல இருக்கிற அந்த படர்ந்து இருக்கிற அந்த மரத்து மேல அந்த கொடியும் படர்ந்து பூக்கள் பூத்து அது மேல வந்து அந்த பூக்கள்ல இருக்கிற தேனும் வருகிறதுக்காக வண்டுகள் முய்க்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த சோலைக்குள்ள வந்தவங்க திருப்பி வெளியே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு அடர்த்தியான ஒரு சோலையா இருக்கு அப்படின்னு சொல்லி தேவர் பெருமான் அந்த காட்சிப்படுத்துறாரு. அடுத்த பாடல் 1824வது பாடல், மந்திர ஆலோசனை பற்றிய பாடல். தாதனி கொள்ளிலிருந்து தன் மது போதனி அலங்கள் தாழ் பொருவின் மார்பனை யாது நாம் அடை திறமுறை மின்னீரென காதலால் பதுமுகன் கண்டு கூறினான். இப்போ அந்த சோலையில 4 பேரும் உட்கார்ந்து மந்திர ஆலோசனை பண்றாங்க. அடுத்து என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம எப்படி போய் ஜீவகனை பாக்குறது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப வந்து பதுமுகன் ஒரு ஆலோசனை சொல்றாரு. என்ன ஆலோசனைன்னா, அது என்ன யோசனையாக இருக்கும், வாருங்கள் நாம் அது என்ன ஆலோசனையா இருக்கும்ன்றத நம்ம அடுத்த பாடல்ல அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து பார்க்கலாம். 1825வது இறுதியான பாடல். அந்த ஆலோசனையை பதுமுகன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? திருக்கிளர் மன்னவன் சேனை மாநகர் பொறுக்கொலி இன நிறை கோடும் கொண்ட பின் முறுக்கொலி மலரடி மூறி மொய்ப்பனை செருக்கல திரிர்வட சிதைவதில்லையே. அவரோட ஆலோசனை பாருங்க. செல்வ வளமிக்க நாடாக இந்த ஏமாபுரம் இருக்கு. இந்நாட்டுல வந்து பெருஞ்செல்வமாக பசு கூட்டத்தை அறிகிறேன். எனவே நாம் பசு கூட்டத்தை ஒப்புக்காக கவர்ந்து வரலாம். நம்ம அந்த மாதிரி கவர்ந்து வைத்திருந்தால் முறுக்கமலர் போலும் பாதத்தை உடைய ஜீவகன் பசு கூட்டத்தை மீட்க கண்டிப்பாக வருவான். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த யோசனைய நம்ம வந்து செயற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த யோசனை நற்பலனை நமக்கு தரும் என்று உறுதியுடன் கூறுகின்றான். இந்த ஆலோசனை அனைவரும் ஒப்புக்கொண்டனரா?
உப்புக்காக பசுக்கூட்டத்தை கவர்ந்தனரா, ஜீவகனை கண்டனரா என்று அடுத்து வரும் உரையில் தெரிந்து கொள்ளலாம். நாம் இதுவரை கண்ட பாடல்கள் மூலம் அறிந்ததாவதுன்னா, ஜீவகனை தேடி புறப்பட்ட தோழர்கள் ஒரு திருப்பு முனையாக விஜயமாதேவி சந்திக்கிறார்கள். தன் நண்பன் வணிகன் மகன் அல்ல, சச்சந்த மாமனின் மகன் என்பதை அறிகிறார்கள். விஜயமாதேவிக்கு நம்பிக்கை ஊட்டி விடைபெறுகிறார்கள். நல்லதொரு வேலை வரும் வரை ஜீவகனை பற்றிய ரகசியத்தை காத்து வரும்படி அறிவுரை கூறுகிறாள். அவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சியோடு ஜீவகனை காண வெற்றி முழக்கத்தோடு தன் படையை கிளப்பிக் கொண்டு செல்கிறார்கள். ஜீவகனை நேரில் காண்பதற்கான மந்திர ஆலோசனை நடைபெறுகிறது. பதுமுகனின் ஆலோசனை செயல் மாற்றம் அடைந்ததா, ஜீவகனை கண்டனரா என்று அடுத்த ஒரு முறையில் பார்க்கலாம். சென்னை செந்தமிழ் மன்றத்தின் சார்பிலும் அனைத்திந்திய உலக சாதனை புத்தக நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் ஜீவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவை பன்னாட்டு கருத்தரங்க நிகழ்வில் பங்கு பெற்றுள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நான் வழங்கிய உரையில் பிழையிருப்பின் பொறுத்தருளுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். இந்த அவையில் இணைந்துள்ள எங்கள் அண்ணன் டாக்டர் தேவகுமார் அண்ணன் அவர்களின் முன்னிலையிலும் மற்றும் சொல்லின் செல்வர் என்று போற்றப்படும் ஜீவக சிந்தாமணியின் டாக்டர் பட்டம் பெற்ற விழுக்கம் தந்த வித்தகர் டாக்டர் ஜீவகன் ஐயா மற்றும் பல சான்றோர்கள் கூடியுள்ள அவையில் நான் வாசித்தது என் ஆர்வத்தினால் ஏற்பட்டது என்று கூறி அமைகிறேன். எனக்கு வாய்ப்பளித்த முனைவர் திரு ரமேஷ் ஐயா அவர்களுக்கு நன்றி கூற பெரிதும் கடமைப்பட்டுள்ளேன். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா, தங்களுடைய உரைக்கு எங்களுடைய நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். ரொம்ப அற்புதமாக நிகழ்வு அமைந்தது. மிக்க நன்றி. சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து எங்கள் மனமார்ந்த நன்றியை இத்தனை சான்றோர் பெருமக்கள் ஆசீர்வாதத்தோடு எங்கள் நன்றியை தெரிவிக்கின்றோம் அம்மா. மிக்க நன்றி. சான்றோர் பெருமக்களே, ஒரு 2 நிமிடம் நாம வாழ்த்தலாம், கலந்துரையாடலாம். ஐயா பேசலாம். வணக்கம் ஐயா. மிக இசையோடு பக்தியும் இசையும் சேர்ந்து நமது தங்கையார் சாந்தி சுகுமாரன் அவர்கள் நமக்கு விருந்து அளித்தனர். இதுல 2 விஷயங்களை பற்றி சொல்ல வருகின்றேன். ஜீவகன் என்பவர் குருகுலத்தை சேர்ந்தவர். இந்த குருகுலம் என்பது பகவான் ஆதிநாதர் 5 வம்சங்களை தொடங்கினார். ஒன்று இக்ஷ்வாகு வம்சம். அந்த இக்ஷ்வாகு வம்சத்துல ராமபிரான் தோன்றினார், அந்த வம்சத்திலேயே. அடுத்து குரு வம்சம் என்பது பஞ்சபாண்டவர்கள் தோன்றிய வம்சம். அதிலே நமக்கு சாந்தி தீர்த்தங்கர், அற தீர்த்தங்கர், குந்து என்று அது பெரிய போன ஜெயக்குமார், அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மகாபுராணத்துல படிக்கும்போது எல்லாம் தெரியும். அதை பற்றியும் குறிப்பிடார். அப்படிப்பட்ட பெரிய வம்சம். அடுத்து பகவான் மகாவீரர் நாத வம்சத்துல பிறந்தவர், பாசுதேக உக்ர வம்சத்தில் பிறந்தவர் என்று நாம் 5 வம்சங்களில் இது மிகவும் முக்கியமான குரு வம்சத்துல பிறந்தவர் சொல்றார். 2வது சச்சயந்தன் செய்த வேலை இரண்யகசிபு போல. சச்சயந்தன் என்பது காமத்தாலே, காம நோயாலே அழிந்தான். இரண்யகசிபு தன்னுடைய ஆணவத்தால் அழிந்தான் என்பது. இரண்யகசிபு அதாவது பிரகலாதனுடைய தந்தையான இரண்யகசிபு அரக்கனை பற்றியும் கூறான். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த குதிரைகள் ஆகாயத்துல பறக்கின்றவை, அந்தரத்துன்னு சொல்றார். இது என்னன்னா, காந்தர்வத்தைக்கு ஸ்திரீதனமாக கிடைத்த 20,000 குதிரைகளை இங்கு அவர்கள் பயன் கொண்டார்கள். இதை நான் பார்க்கணும். ஆகாயத்துல பிறப்பதனால அப்படியே இந்த மயிலாம் அசந்து போகின்றன. அடுத்து முன்ன சொன்ன பார்த்தீங்கன்னா, யானை கூட, வேழங்குழாம் கூட அப்படி அசந்து போயிட்டு சமயம் தெரியாமல் திரும்பின என்றெல்லாம் கொடுப்பார். மிக அழகாக இருக்கின்றது. நமது தங்கையார் மிக அழகாக இனிமையாக பக்தியுடன் சேர்ந்து நமக்கு இந்த இசை விருந்தையும் அந்த காப்பிய விருந்தையும் நமக்கு அளித்தார்கள். அவருக்கு மிக மிக நன்றி. வணக்கங்க. மிக்க நன்றிங்க ஐயா. சான்றோர் பெருமக்களே, ரொம்ப சரியான நேரம். அதனால நாம அடுத்த அமர்வுக்கு தொடரலாம். அமர்வு 75ல அம்மையார்
திருமதி சாந்தி சுகுமாரன் அவர்கள் மிக அற்புதமான தங்களுடைய குரல் வளத்தால் இசையோடு அந்த பொருள் விளக்கங்களையும் மிக அற்புதமாக நமக்கு வழங்கி இருக்கிறார். அவர்களுக்கு சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாழ்த்திய அண்ணனுக்கும் மிக்க நன்றி.